ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். என்னோடய பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் இப்போ எனக்கு அவங்க தான் கைட் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து. ஸோ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, லெக் பீஸோடு. நாங்கள் பிரியாணி வாங்கும் போதே ஒரு லெக் பீஸோடு கொஞ்சம் சிக்கன் எடுத்து அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் தூள்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு 1/2 hour முன்னாடி. இதுக்கு உருளைக்கிழங்கும் தேவை. ஒரு 3 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு கிண்ணத்துலேயே நம்ம ஊற வச்ச சிக்கனையும் போட்டு வேக வச்சாச்சு. ஒரு 4 விசில் வந்ததும் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு நம்ம தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். நல்லா மசிச்சுடுங்க உருளைக்கிழங்க. இப்போ நம்ம சிக்கனும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனும் எடுத்துக்கோங்க. அந்த சிக்கனில் நம்ம அந்த லெக் மட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதில் இருக்க பீசஸ்லாம் மட்டும் நம்ம எடுத்து, அந்த சதை பீசஸ்லாம் மட்டும் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நம்ம அதை தான் எடுத்து இப்போ நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒன்லி சதை மட்டும். இப்போ இதோட காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு, பெப்பர் தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். நானும் செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதனால தான் சரி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு நம்ம சிக்கன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா பரவாயில்ல. நான் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தாங்க செய்கிறேன். இதுக்குன்னு தனியாக நான் எதுவும் வாங்கலை. வீட்டில் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சீஸ் மட்டும் இதுக்கு கடைசியாக ஆட் பண்ணணும். இது நம்ம வீட்டில் சீஸ் இருந்ததுனால நான் அதை போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை கடைசியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த லெக் இருக்குது இல்லைங்களா, அதில் அந்த லெக் பீஸ் மாதிரியே ஸோ நம்ம இப்போ பண்ணி வச்சதை நம்ம பண்ணிடணும். இது கொஞ்சம் ஒர்க் அதிகம் தாங்க இந்த வேலைக்கு. பட் குழந்தை கேட்டான்றதுனால நான் செஞ்சு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், லெக் பீஸ் மாதிரியே வந்துருச்சு. ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுங்க. மீதி இருக்கிறதுலாம் நான் அவளுக்குன்னு தான் லெக் பீஸ் நான் செய்ய ஆரம்பித்தது. ஸோ மீதி இருக்கிறதுலாம் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு உருண்டையாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை 1/2 hour ஃப்ரீசரில் வைக்கணுங்க. ஸோ நாங்கள் உருட்டி வச்சதுக்கப்புறம் 1/2 hour ஃப்ரீசரில் வச்சிட்டோம். ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பாதியாக பிரிச்சுக்கோங்க நம்ம ஆட் பண்ணதை. கொஞ்சம் நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் பேஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று அப்படியே கொஞ்சம் ட்ரையாகவே பவுட்ராகவே இருக்கட்டும். ப்ரெட்டு வீட்டில் இருந்துச்சு. ஸோ நான் அது ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட் கிராம்ஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள். இது தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு, இது நம்ம பேஸ்ட் பண்ண மாவு. இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம் இல்லைங்களா அந்த உருண்டையை. ஸோ அதுவும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பனிக்கு எண்ணெய் அப்படியே கட்டியாக இருக்குது. ஸோ போட்டதும் கொஞ்சம் இதுவாகிடும், ஹீட் ஆனதும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்ல, அதனால் அந்த நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ட்ரையாக இருக்கிறதுல பண்ணிவிட்டு கடைசியாக ப்ரெட் கிராம்ஸில் போட்டு நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம தள்ளி நின்றுட்டு போடலாமா? ஓகே. நானும் என் பொண்ணும் ஒரு உருண்டை போடணும், தள்ளி வந்துட்டோம். ஏன்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ட்ரையில் போட்டுருங்க. இதில் போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க. அந்த உருண்டை ஓகேவாக வந்துடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம லெக் பீஸை ட்ரை பண்ணுறோம். இந்த பேஸ்ட் ஆக்சுவலி நாங்கள் செஞ்சது எங்களுக்கு பத்தலை.
ஒரு 2த்துக்கே கரெக்டாக இருந்துச்சு. அகைன் நான் மாவு போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன் பேஸ்ட் பண்ணி. இது நான் அகைன் போட்டு தான் மற்ற உருண்டைங்களெல்லாம் போட்டேன். எங்களுக்கு தெரியல எவ்வளோ மிக்ஸ் ஆகும் அப்படின்றது தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ப்ரெட் கிராம்ஸ்லேயும் போட்டாச்சு. மீதி 4-5 உருண்டை இருக்குங்க, பத்தலைங்க. அகைன் போட்டு தான் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ எல்லா இடமும் அந்த ப்ரெட் கிராம்ஸ் வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க இது எல்லாத்தையும். ஸோ நம்ம இப்போ லெக் பீஸை போட்டுடலாம். அதை எடுத்துகிட்டு போடுவோம். ஓகே. ஸோ சிக்கன் ஆல்ரெடி வெந்திருக்கு இல்லைங்களா, உருளைக்கிழங்கும் வெந்திருக்கு. ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வெந்துச்சுனாலே ஓகே தான். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, கிறிஸ்பியாக KFC மாதிரி கூட இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. நானும் ட்ரை பண்ணேன், நல்லா வந்தால் போடலாம் வீடியோ, இல்லைனா வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நல்லாவே வந்துருச்சு. வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி தாங்க பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் திருப்பி திருப்பி விடுங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்கிற உருண்டைக்கு நான் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஆனால் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தாங்க இருக்குது. நிறைய சாமான் வேறு வாஷ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த ஒர்க்குக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நமக்கு அப்படி தெரியுது. நம்ம அதுக்கப்புறம்னா இதுக்கானது கரெக்டாக வந்துடும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி லெக் பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற உருண்டைங்களும் நான் போட்டு எடுத்துட்டேன். ஆக்சுவலி நடுப்புற நான் ஃபஸ்ட்டு உருண்டை போடும்போது மாற்றி சொல்லிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையில் தான் போடணும். ட்ரை மாவில் போட்டுட்டு அடுத்து பேஸ்ட் மாவில் போட்டுட்டு தான் நம்ம ப்ரெட் கிராம்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.